பாப்பாங்களுக்குலாம் நான் ஜங்க்ஸ் ஃபுட்டெல்லாம் வாங்கியே தர மாட்டேங்க. பீஸா, அந்த குக்குரு, லேஸு இதெல்லாம் எங்கள் பாப்பாங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. நான் அதுக்கு பழக்கவும் படுத்துனதும் கிடையாது. வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவேன். அதாங்க நம்மளோட பட்டர் ப்ரோட்டீன் முறுக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கிலோ ரேஷன் அரிசியை ஊற வச்சு அது கிரைண்டரில் ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அது கூட 1/2 கிலோ பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி அதையும் இந்த மாவு கூட போட்டுட்டு உப்பு, வெறும் மிளகாய் தூள், பெருங்காயம், கருப்பு எள்ளு, ஓமம், அப்புறம் பட்டர் இது நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிறோங்க. பிசைஞ்சதும் நம்ம அது உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை பார்த்தீங்களா? அப்போ வந்து கரெக்டான இதாக இருக்குது, மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம முறுக்கச்சியில் போட்டு ஒவ்வொரு முறுக்காக சுற்றி எண்ணெய் சூடானதும் போடும் போது வந்து பபுள்ஸ் நிறையா வருதுங்களா? வெந்த பிறகு அப்படியே பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 முறுக்கு வருங்க. அது வந்து ஒரு 20 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாப்பாங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் வயசானவங்க இருந்தாங்களும் சாப்பிடுவாங்க. என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லவ்வாக செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.